திண்டுக்கல் ஜோட நலசங்கத்தில் அங்கம் பெற்றுள்ள அனைத்து நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிணாமம் அப்படின்னு சொல்றது எல்லா துறைகளுக்குமே இருக்கு. அதாவது இப்போ மனிதனிலிருந்து, அதாவது குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னா பரிணாமத்தில் வந்தான், டார்வின் தியரி படி. அது மாதிரி 1ஆவது நூற்றாண்டு மனிதன் இன்னைக்கு 21ஆவது நூற்றாண்டில் 1ஆவது நூற்றாண்டில் உள்ள மனிதன் இன்னைக்கு 21ஆவது நூற்றாண்டில் எந்த அளவுக்கு வந்து விஞ்ஞானத்தில் உயர்ந்திருக்கிறான். இது பரிணாமம். அதுமாதிரி நம்ம ஜோதி துறையிலையும் பரிணாமம் அப்படிங்கிற அடிப்படையில் எத்தனையோ விதங்கள். இப்போ ஏஎல்பி முறை அப்படின்னு சொல்கிறாங்க, எம்கேவி முறை அப்படின்னு சொல்கிறாங்க, எம்எம் முறைன்னு சொல்கிறாங்க, கேபி முறை அப்படிங்கிறாங்க, கேபி முறை அப்படிங்கிறாங்க. இப்போ கேஇ முறைன்னு ஒன்று இப்போ பரிணாமத்தில் உள்ள இப்போ ரீசெண்டாக உள்ள அந்த வளர்ச்சி. இதில் இப்போ கேபி முறை வரைக்கும் கிரகங்களுக்கு ஸ்தானபலம் அது முக்கியத்துவமாக கொடுத்தாங்க. கேபி ஆன உடனே கிரகங்களுக்கு ஆட்சி உச்சம்ன்றதான் கிடையாது, அவங்களோட பாவ முனை தான் முக்கியம். இப்போ அதுக்கப்புறமே உள்ள இந்த பரிணாமம் இந்த கேஇ சிஸ்டத்தில் என்னன்னு தெரியல. மகுடீஸ்வரனுடைய பாடத்தை கேட்குறது தான் நமக்கும் புரியும். அதனால் அந்த ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை வழங்குவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கக்கூடிய, அந்த வாய்ப்பு உருவாக்கி தந்த ஜெய்பாபா அவர்களுக்கும் நன்றி, மகுடீஸ்வரனுக்கும் என்னுடைய நன்றியை முதற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே இந்த தண்ணி நமக்கு நான் வளர்ச்சியாக இருந்தான். சரி, ஓ சரி, ஓ ஓ அப்படியா, சரி சரி சரி, ஓ ரைட் ரைட் ரைட். போதும், அப்புறம் சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து இந்த ஜோடத்துறை, அடுத்தது கைரேகை கலை, இந்த ரெண்டு தான் நான் வந்து 2 கண்கள் போல் நான் வந்து இந்த துறையில் மட்டும்தான் என்னுடைய வளர்ச்சியை நான் முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். இந்த எண்கணித முறை கொஞ்ச நாள் படித்தேன். அதில் எனக்கு வந்து ஒரு 50% வரைக்கும் ஜோசியத்துக்கும் எண்கணிதத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி 50% அதில் கொஞ்சம் டூப்ளிகேட் இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணேன். அதனால் எண்கணிதத்தை தான் இப்போ விட்டுட்டேன். இப்போ ஜோதிடத்தில் கூட லாஜிக்காக, இப்போ நீண்ட காலமாக இருக்கிறதுனால சில விஷயங்களாக லாஜிக்காக திங்க் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் திங்க் பண்ணக்கூடியது நடைமுறையில் நமக்கு ஜோதிடத்துக்கு பலன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அது மாதிரி ஒரு சில சிந்தனைகளை மட்டும் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் எடுத்துக்கலாம், ஏற்புடையதாக இல்லை என்றால் அதை மறுத்து விடலாம். அது உங்கள் சுதந்திரம். நான் என் அனுபவத்தில் நான் வந்து கண்டறிந்த சில விஷயங்கள். இப்போ ஒரு ஒரு ஜாதகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த லக்னம்ங்கிற ஜாதகர் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அப்பாவுக்குரிய கிரகம் சூரியன், அம்மாவுக்குரிய கிரகம் சந்திரன். அதனால் அறிவுக்கு சொந்தமானவர் அப்பா, அன்புக்கு சொந்தமானவங்க வந்து அம்மா. அப்போ சந்திரனாலே உணர்வு, சூரியனாலே அறிவு,
இந்த ஜாதகத்தில் லக்னம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு காரக கிரகம் சூரியன், சந்திரன் சொல்லலாம், சூரியன் தான் சொன்னாங்க. அப்போ லக்னத்துக்கு காரக கிரகம் சூரியன். இப்போ இந்த சூரியன் இருக்கக்கூடிய இடம் வானியல் படி அதற்கு நேர் 7வது வீட்டில் தான் பூமி இருக்கு. ஆகையினால சூரியனுக்கு நேராக 7ஆம் வீட்டுக்கு வருகிற பொழுது தான் பௌர்ணமி சந்திரனாக வருது. சந்திரன் உணர்வுகளுக்குரிய கிரகம். உணர்வுகளில் முழுமையான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய அந்த நேரம் தான் பௌர்ணமி. அப்போ நமக்கு பூமி பக்கத்தில் சந்திரன் வருகிற பொழுது அது உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடியதை காமிக்குது. ஆக எப்பவுமே சூரியனுக்கு பின்னாடி 4 ராசி முன்னாடி 4 ராசி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 150 டிகிரிக்குள்ள அதிகமான கிரகங்கள் யார் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அறிவில் பலமுடையவர்கள். சூரியனுக்கு 4வது ராசியிலிருந்து 10வது ராசி வரைக்கும் உள்ள பகுதிகளில் கிரகங்கள் அதிகமாக யாருக்கு இருக்கோ அவங்கள் உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள். இவர்கள் உணர்வுகளால் வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சிக்குவாங்க. அவங்க அறிவினால் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்குவாங்க. அதனால் அறிவு பகுதி உணர்வு பகுதின்னு பிரிக்கிறோம். இதில் அறிவு பகுதின்னு வரும்போது பாருங்கள், லக்னம் 10ஆம் இடம். திக்பலம்னு சொல்லக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்துல சூரியனுக்கு. லக்னத்துக்கு காரகப்பட்ட கிரகம் சூரியன், அவனுக்கு திக்பலம் 10ஆம் இடம். அதே மாதிரி செவ்வாய்க்கு திக்பலம், ஆற்றல் வழங்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். ஆகையினால இந்த அறிவு பலமாக இருக்கக்கூடிய 10ஆம் இடம் 10ஆம் இடம் லக்னம். இந்த 10லேருந்து லக்னத்துக்குள்ள இப்போ சூரியனுக்கு செவ்வாய்க்கு லக்னாதிபதி கூட இருக்காருன்னு வச்சுங்க. இதை குரு பகவான் எங்கேருந்து பார்க்குறாரோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகர் அறிவில் பலம் பெற்றவன் நாம் முடிவு எடுக்கலாம். இதே மாதிரி அப்பாவினுடைய அறிவு அப்படிங்கிறத நம்ம சூரியன் சொல்கிற மாதிரி அம்மாவினுடைய அன்புன்னு சொல்கிறது 4ஆம் இடத்துல நம்ம எடுத்துக்கணும். இந்த 7ஆம் இடம் வரும்போது மனைவி காதலாக இருக்கக்கூடிய தன்மை 7ஆம் இடம், அன்பாக இருக்கக்கூடிய தன்மை 4ஆம் இடம். 4ஆம் இடம் தாய் அன்பு, 7ஆம் இடம் தாயத்தினுடைய அன்பு. பார்த்தீங்களா? ஆகையினால இந்த சந்திரனும் சுக்கிரனும் இந்த 4, 7 இந்த பகுதிகளில் இருந்து குரு பகவானுடைய பார்வையை பெற்றால் அவர்களுக்கு நல்ல தாய் நல்ல தாகம் இதெல்லாம் அமையும். உணர்வு ரீதியான வாழ்க்கை அமைப்புகள் சிறப்பாக இருப்பதற்கு 4, 7க்கு என்ற சந்திரன் சுக்கிரன் குரு பார்வை பெற வேண்டும். அறிவில் பலம் பெற வேண்டுமானால் 1, 10க்கு இடையில உள்ள சூரியன் செவ்வாய் லக்னாதிபதியை குரு பார்க்க வேண்டும். அது அறிவு பலம், இது உணர்வு பலம். இந்த அடிப்படையில் இங்கே ஒரு ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்தால் உங்களுடைய தனித்தன்மையில் சில முடிவுகள் நீங்கள் எடுக்கிறது அனுபவத்தில் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1. இன்னொரு சின்ன குழு கொடுக்குறேன். பெரும்பாலும் திருமண வாழ்க்கைக்கு திருமண பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி நடைமுறை இருக்குது. அதில் ஒரு மெயினாக சுருக்கமாக ஒரு குழு. இப்போ 1 லக்னம், 7 வாழ்க்கை துணை, அதாவது நமக்கு நிரந்தரமான கூட்டாளிகள். அதனால் இப்போ கூட்டாளிகள் கூட கூட்டாளிகள் கூட 7ஆம் இடத்தை சொல்லுவாங்க. ஆமாம், தொழில் வழி கூட்டாளிகள். அதனால் அந்த லக்னம் லக்னாதிபதி, 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி. இந்த லக்னாதிபதி 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி இவர்கள் அந்த ஜாதகத்தில்
ஒற்றித்த ராசிகளிலே இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை நல்லாவே இருக்கும். இது ஒரு சுருக்கமான ஸ்கெலிட்டன் பாயிண்ட்டு நீங்கள் வந்து அனுபவத்தில் பார்க்கலாம். 1, 3, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் லக்னம் லக்னாதிபதி 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி அமையப்பட்டவர்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த 1, 7ஆம் அதிபதி 1, 7 உடையவர்கள் இந்த இரட்டித்து பாவங்கள் 2, 4, 6, 8, 12 இந்த இரட்டித்து பாவங்களுடைய தொடர்புகள் ரெண்டும் ஏற்பட்டால் அவங்களுக்கு நிச்சயமாக மறுமணம் அமையும். இந்த ஒன்று இரட்டித்து பாவம் 1 ஒற்றித்து பாவம் இருக்குது. அப்படி இருந்து ராகு கேதுக்கு மிட் பாயிண்டில் லக்ன 7ஆம் இடம் அமைந்தால் அவங்களுக்கு முதல் வாழ்க்கை குழப்பத்திற்கு உள்ளாகும். இது நீங்கள் ஈஸியாக நடைமுறை சில ஜாதகம் நீங்களே பார்க்கலாம். நான் வந்து என் அனுபவத்தை நான் பார்த்துருக்கிறது தான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். அதனால் இந்த அடிப்படையில் வந்து சிந்திக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியில் இந்த லாஜிக்கான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் அனுபவத்தை பயன்படுத்தி பாருங்கள். சரியாக இருந்தால் எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு சரியில்லைன்னா விட்டுருங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையத்தோடு முடிக்கிறேன். அடுத்தபடியாக நமக்கு கருத்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய மகுடீஸ்வரன் அவர்களுக்கும் ஜெய்பாபா அவர்களுக்கும் வடிவிட்டு நான் ஒதுங்கி நிற்கிறேன். வணக்கம்.